பார்க்குறது இது வந்து பல்க் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேருங்க. நீங்க இதில வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர ஃபோன்ல ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு எக்ஸெல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி, அத இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணாலே போதும். அதுலேருந்தே உங்களுக்கு அன்லிமிட்டடா மெசேஜஸ் உங்க உங்க ஓன் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்தே போக ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? 2வது என்னன்னா, இதில 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து நோன் நம்பர், இன்னொன்னு வந்து அன்னோன் நம்பர் அனுப்புறது. நோன் நம்பர் நீங்க அனுப்புற வரைக்கும், அதாவது உங்க கஸ்டமர் அனுப்புற வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாதுங்க. நீங்க அன்னோன் நம்பர் அனுப்புறீங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு புடிக்காம அவங்க வந்து ஆ பேனிங் இஷ்யூ குடுத்தாங்கன்னா, உங்க நம்பர் பேன் ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படி பேன் ஆனாலும், அதுக்கும் நாங்க சில சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வாட்ஸ்அப் ஆன்டி பேனர் இஷ்யூஸ் செக்கர். இதுல உங்க வாட்ஸ்அப் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் எவ்வளோ வீக்னஸ் இருக்குன்னு இது காமிச்சிரும். வீக்னஸ் வந்துன்னா 25, 30 கீழலாம் போயிடுச்சுனாலே வீக்னஸ். அத நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு டேட்டாபேஸ் இல்லன்னா, நாங்க பின்கோட் வைஸ் டேட்டாபேஸும் நாங்க குடுக்குறோங்க. உங்க லொகேஷனுக்கு ஏத்த டேட்டாபேஸஸும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். அத நீங்க யூஸ் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க டார்கெட்டட் கஸ்டமருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். மார்க்கெட்ல இந்த மாரி ரிசல்ட் எதுலயுமே குடுக்கலங்க. எந்த அட்வர்டைஸ்மென்ட்லயுமே இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலங்க. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேருங்க. நீங்க இப்போ பல்க்கா வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டீங்க, ரிப்ளை பண்ணிட்டாங்க, சேட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு கால் பண்றாங்க. இவங்களெல்லாம் நீங்க எப்படி தான் நீங்க மெயின்டெயின் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு தான் இந்த பல்க் வாட்ஸ்அப் சிஆர்எம். சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல நீங்க எந்தெந்த டேட்டுக்கு யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பணும், என்ன ரிமைண்டர் பண்ணணும், நோட் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும், அவங்க டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில நீங்க சிஆர்எம்மா என்டர் பண்ணிக்கலாம். எந்தெந்த டேட்டுக்கு நீங்க உங்களுக்கு மெசேஜ் ரிமைண்ட் பண்ணுமோ, அந்தந்த டேட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே மெசேஜ் போயிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலை 80% கிட்ட கம்மியாகும். இதையும் அதோட சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அடுத்தது பார்க்கறது, இது வந்து ஒரு Canva Pro சாஃப்ட்வேருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சஸ் எல்லாம் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஸ்கெட்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உங்களோட உங்களோட டெமோ இப்படி கூட ஸ்கெட்ச் பண்ணி கூட கிளையண்ட்டுக்கு நீங்க பிக்சர்ஸா அனுப்பிச்சீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கங்க. மத்தபடி இப்போ நான் மேஜரா என்னென்ன Canva சாஃப்ட்வேர்ஸ்ல நியர்லி ஒரு 500 சாஃப்ட்வேர் உள்ள டெம்ப்ளேட்ஸ் ஐட்டம் இருக்கு. அத நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன். நீங்க அத கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து அது நல்லா தான் யூஸ் பண்ணிக்கங்க. டிசைனிங் இதில் இருக்கு. லோகோ, யூடியூப் மேக்கு, ஃபேஸ்புக் ஆடு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி இதில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு தேவையில்ல. இதில் உங்கள் பேர், அந்த லோகோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த இது ஆடு யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ்க்கு எப்படி அனுப்பணும், சேல்ஸுக்கு எப்படி இருக்கணும், டெம்ப்ளேட்டு, ப்ரெசன்டேஷன், பிபிடி, இதில் இல்லாத சாஃப்ட்வேர் இல்லைங்க. 500 மாடல் ஆஃப் டெம்ப்ளேட் இதுக்குள்ளே இருக்குது. என்ன அதில் போய் நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டா போதும். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுன்னு போகிறேன். ரியல் எஸ்டேட் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னு இது வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி டெம்ப்ளேட் உள்ளே இருக்கும். நீங்கள் போய் பேரை மாற்றிக்க கூட இல்லை உங்கள்கிட்ட பர்சனலாக வீடியோ இருந்தால் அந்த வீடியோ போய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸுங்க. எல்லாம் சோஷியல் மீடியா, எல்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, இன்ஸ்டா போஸ்ட்டு, வாட்ஸ்அப் போஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ப்ரீமேடாக டெம்ப்ளேட் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ லோகோ சர்ச் பண்ணுறேன். லோகோ கூட ஃப்ரீயாக அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த கம்பெனி என்ன கேட்டகரின்னு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், லோகோ அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐங்க. இது வந்து உங்களால் பல்காக எவ்வளோ வேணால் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஏபிஐ. அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குங்க. ஒரு மார்க்கெட்டிங் மெசேஜுக்கு 70 பைசா சார்ஜ் பண்ணுறான். அந்த 70 பைசா சார்ஜ் பண்ணப்போ உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள அதுக்கு இன்கமிங் கால்ஸ் வந்துருச்சுன்னா, மெசேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு அது ஃப்ரீங்க. 24 ஹவர்ஸ் அப்புறமா வந்தால் 30 பைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா தனியாக மினிமம் பர் மந்த் 2000லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாங்கள் ஒன் டைம் தான் லைஃப் டைம் சார்ஜ் பண்ணுறோம். அது எவ்வளோ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஏபிஐயில் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சிஆர்எம், பில்லிங் சாஃப்ட்வேர் இது எல்லாமே இதுக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்டன் சாஃப்ட்வேர் டைப்பில் வருங்க. இது பட்டன் டைப்பில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் பை நவ் இல்லைன்னா விசிட் அவர் வெப்சைட்டுன்னு ஒரு பட்டன் ஒன்று கொடுக்குறீங்க. 2வது பட்டன் கால் டு ஆக்ஷன், அதாவது டைரெக்டாக அவங்களே கால் பண்ணுறாங்க. 3வது பட்டன் வந்து அது வந்து அன்சப்ஸ்கிரைப், வேணான்னா அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க டைரெக்டாக போய் வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து உங்கள் நம்பரை பார்த்து கால் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? அப்படிதான் ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது இந்த வாட்ஸ்அப் ஏபிஐயோட லிங்கை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வாட்ஸ்அப் பட்டனோட நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா வர எல்லா இன்கமிங் மெசேஜஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது வந்து ஆட்டோ பாட், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் எடுக்கிறீங்கன்னா ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் மென்ஸு விமென்ஸுன்னு வரும். மென்ஸுன்னு கிளிக் பண்ணாங்கன்னா அதில் வந்து 30%, 40%, 60% ஆஃபர். அதில் 13 கிளிக் பண்ணாங்கன்னா 30% எங்கெங்கே ஆஃபர் இருக்கோ அது போய் வெப்சைட்டில் போய் டைரெக்டாக பார்த்து அப்படியே அவங்க ஆர்டர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீங்க. அதில் ஒரு